ஸ்டிச்சுக்கு தைக்கணுமா? எப்பவும் இதை கட் பண்ணி பக்கத்தில் வச்சுருவேன். குயிக்கு காண்பிங்க. எங்களுடைய ஆக்களுக்கு முன்னேறினா அப்படி நீங்களும் உங்களுடைய ஆக்களுக்கு உங்கள்கிட்ட இதில் வந்து நான் இதில் மடிக்க போகிறேன். அப்போ ஒரு இவ்வளவு தூரம் விடுறேன்னா எப்படி இஞ்சால் ஓப்பனர் ஃபினிஷ் பண்ணுறேன்ட்டு பாருங்க. அப்படி ஆக்கள் உங்களுக்கு இருக்கல அதில் நீங்கள் பதண்டி அதில் ஃப்ரீயாக தைச்சாலும் ஃப்ரீயா நல்ல முதல் ஃப்ரீயாக தான் தைச்சு கொடுத்தேன். இப்போ இந்த பக்கம் நான் ஃபினிஷ் பண்ணி போட்டேன். சரியா? ஃபினிஷ் பண்ணி போட இனி என்ன செய்வோம்னா இதில் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதை நீங்கள் இங்கே இது அகலம் பெருசாக இருக்கணும். இல்லை இது அளவாக இருக்கு. சரியா? அகலம் குட்டியாயும் இருக்கக்கூடாது. சரியா இருக்குது. அப்படியே கொஞ்சம் இது இஞ்சால விழுபட விடாது. கோல்டோண்டா போட்டுட்டேன்னா நேர வர்றதுக்காண்டி நீங்கள் கவனிச்சு பாருங்க. நான் செய்யலே ஃபினிஷிங்கையும் செய்து கொண்டே வந்துடுவேன். இந்த லைனிங்கை வெட்டணும், இந்த நூலை வெட்டணும் வந்துட்டு இருக்கக்கூடாது. திருப்பி என்ன செய்யணும்னா அந்த எலாஸ்டிக் ஐ திங்க் இருக்குது விடுவாட்டு நான் சுத்தி நான் இப்படி போட்டுட்டு இதில் அடிச்சு பாருங்க. இதுக்கு மேலேயும் ஒரு தையல் தையல் தைச்சா இது பாவாடைக்கு படிக்கலாம். திருப்பி இதை நான் கீழே இருந்து இப்போ லைனிங் பிறகு தான் வைப்பீங்க. இப்போ என்ன பிரச்சனை என்றால் இஞ்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாது, அங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாது. நான் ஒரு மிஸ்டேக் விட்டுட்டேன். இந்த மெஷர்மெண்ட் இது